பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. அங்கே நம் பழனி இருக்காரு. நீங்கள் ஏமாம்மா உங்கள் கடைக்கு போகாமல் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பா சொன்னால் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் கிளம்பி வந்துடுவீங்களா? அந்த கடையில் அத்தை வேறு ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அத்தையை பார்க்கணும்ல, அதை விட்டுட்டு இப்படி கடையில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. டே மாப்பிள்ள, இன்றைக்கி உங்கள் அத்தையை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுனால இன்றைக்கி நாங்கள் கடை திறக்கலடா, அதனால தான் நான் நம்ம கடைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாமா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும். என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு அவள் சொல்கிறா மாமா. ஏதோ அவள் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டாலாம். அவளாவது உணரதாவது தேவையில்லாமல் எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் மாமா அவள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுதடா மாப்பிள்ள, ஆனால் இருந்தாலையும் நீ மயில்கிட்ட அப்படி பேசினதுனால அப்படி நடந்துக்கிட்டதுனால தானே மயில் இப்போ விவாகரத்து கொடுக்க சம்மதம் சொல்லிடுச்சு. அவ்வளோதாண்டா விடுற மாப்பிள்ள. நீ நினச்ச மாதிரி அடுத்த இயரிங்கில் உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீ ஒரு பொண்ணுக்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கியே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாயிருடா. அந்த குழந்தைய மயிலே வளர்த்துட்டு அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மாமா, எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வருதுன்னு கேட்குறியா? அன்னைக்கு நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன்டா. குழந்தையோட செக்கப்புக்காக போகிறதுனால குழந்தை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் சுகன்யாவும் சாமி கும்பிட்றதுக்காக தான் அங்கே வந்தோம். அங்கே நீ பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.